காலை மன்னா மார்ச் 2. உங்கள் உடன்படிக்கையில் உறுதியாய் நில்லுங்கள். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். சங்கீதம் 50:5. வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 சந்திரன் மீது நிற்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீ தேவனுடைய சபையை அல்லது தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியையும் குறிக்கிறது. சந்திரன் தேவ கிருபையை குறிக்கிறது. நிற்பது என்பது நம்முடைய உடன்படிக்கைகளிலும் அர்ப்பணிப்புகளிலும் நாம் உறுதியாய் நிற்பதை காண்பிக்கிறது. எனவே சந்திரன் மீது நிற்பது என்பது நமது உடன்படிக்கைகளில் நாம் உறுதியாய் இருக்கும்போது நமது வாழ்க்கையில் நாம் கிருபை உள்ளவராயிருப்போம் என்பதை வெளிப்படுத்துகிறது. நமது உடன்படிக்கையில் நாம் உறுதியாய் இராமற் போகும்போது உண்மையில் நாம் நமது கால்களை தேவ கிருபையினின்று விலக்கிக் கொள்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளையே, நீ பூரணமாக்கப்பட்டு கர்த்தருடைய மனவாட்டியாக காணப்படுவதற்கான கிருபையை உடையவனாக இருக்கும்படியாக உன் தீர்மானங்களையும் பிரதிஷ்டைகளையும் உறுதியாக பற்றிக் கொள்வாயாக. உன்னுடைய அழைப்புக்கேற்ப நீ தேவனோடே உடன்படிக்கைகளை செய்ய வேண்டும். உனக்கு கிடைக்கும் கிருபையின் அளவு தேவனோடு நீ செய்திருக்கும் உடன்படிக்கைகளின் தரத்திற்கு தக்கதாகவே இருக்கும். நீ ஒரு தேவ ஊழியனாயிருந்தால் அல்லது நீ தேவ ஊழியனாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தால் தேவனோடுள்ள உன் உடன்படிக்கையை அதற்கேற்ப ஆழமானதாயிருக்க வேண்டும். அப்போது அவ்வாழ்க்கை வாழ தேவையான கிருபை உன்மேல் பொழிந்தருளப்படும். சீயோன் மலைகளை குறித்து அது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். சங்கீதம் 125:1 கூறப்பட்டுள்ளது. எனவே தேவ பிள்ளையே, அக்கினிமயமான சோதனைகளிலெல்லாம் உன்னால் முடிவு பரியந்தம் உறுதியாய் நிலைநிற்க கூடுமா என்று சந்தேகிக்காமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக தைரியமாக அடியெடுத்து வைப்பாயாக. எல்லையற்ற அவரது கிருபையின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் நாம் சீயோன் பர்வதத்தை போன்றதான என்றென்றும் அசையாத ஒரு ஜீவியம் செய்யலாம். மலைகள் விலகினாலும் அவரது கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவரது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என கர்த்தர் கூறுகிறார். நாம் கர்த்தரோடுள்ள நம் உடன்படிக்கையை விட்டு விலகாதிருக்கும் பட்சத்தில் அவரது கிருபையும் நம்மை விட்டு விலகுவதில்லை. வெற்றி உள்ளதொரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியம் இதுவே. சீயோன் வாழ்க்கையின் ரகசியமும் இதுவே. சீயோனின் பரிசுத்தவான்களை குறித்து சங்கீதக்காரன் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைவார்கள் என்று கூறுகிறார். அவர்களுடைய உடன்படிக்கையின் பலத்தினாலும் இவ்வுடன்படிக்கைக்கு உட்பட்ட வாழ்க்கையின் மூலம் அவர்களில் பிரவாகித்த வரும் கிருபையின் திரட்சியினாலும் அவர்களுக்கு சீயோனுக்கு செல்லும் பாதை இடுக்கமானதாக அல்ல, விசாலமானதாக இருக்கும். இப்பாதை இடுக்கமானதாகவும் கடினமானதாகவும் இருப்பதாக நீங்கள் உணருவீர்களாயின் அதன் காரணம் நீங்கள் உங்கள் தேவனோடு செய்துள்ள உங்கள் உடன்படிக்கையை காத்து கொள்ளாதிருப்பதே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, March 2nd, 2026. Stand on your covenant. We read about a woman standing on the moon in Revelation 12:1. This woman shows the church and also every individual believer. The moon stands for the grace of God, and the feet shows our covenants and dedication. Standing on the moon therefore shows that when we stand firm on our dedications, we will have grace in our lives. When we waver in our dedications, we are virtually taking our feet off the grace of God. So, child of God, hold on to your dedications and you will have the grace to be perfected and found as His bride. According to your calling, you must make covenants with God. The grace you have will depend on the covenants you have made with the Lord. If you are a servant of God, or if you are called to be a servant of God, your covenant with God should be deeper. The grace to live that life will be bestowed upon you. So, child of God, step out to serve God without doubting whether you will be able to stand firm to the end in all the fiery trials. We can live like Mount Zion, a life which never moves, by trusting in the ultimate grace of God. Psalm 125:1. The Lord says that even if mountains depart,
His kindness and his covenant of peace shall not depart from us. Isaiah 54:10. If we do not depart from our covenant with God, His kindness or grace will not depart from us. This is the secret of a victorious Christian life. This is the secret of the Zion life. About the Zion saints, the psalmist says that they go from strength to strength. Psalm 84:7. Because of the strength of their covenant, because of the abundant grace that flows through this covenanted life, the way of Zion is not a narrow way, but a broad way. If you find this way narrow and difficult, it is because you're not keeping your covenant with your God. I never will my love withdraw, for oh, I love thee more and more, and thy undying love for me shall be my theme eternally. May God bless you.